ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. நமக்கு இன்றைக்கி சேனலில் வந்து நடிகரும் தவிக தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை கொடுத்துட்டு வராரு. அதோட நியூஸ் தான், ஒரு சின்ன நியூஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பாருங்கள், 10th and 12th வந்து டாப் ஸ்கோர் எடுத்தாங்க இல்லையா, ஒவ்வொரு தொகுதியிலும் அதை வந்து டாப் ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு இன்றைக்கி ப்ரைஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் முதல் 3 இடங்கள் தொகுதி வாரியாக இடம் பிடித்த மாணவர்களுக்கு விஜய் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு நடிகர் விஜய் வந்து ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழை வழங்க உள்ளார். இந்த முறை வந்து பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா 2 கட்டமாக நடைபெறுது. ஒன்று வந்து ஜூன் 28 இன்னைக்கு, அந்த வந்து ஜூலை 3 இந்த விழா வந்து நடக்க உள்ளது. தனியார் மண்டபத்தில் தான் இந்த விழா நடக்குது. அதுவும் முதல் கட்டமாக 21 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்கும் விழா வந்து சென்னை திருவான்மியூரில் இருக்கிற ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெறுது. இதுக்காக மார்னிங் 8:30 விஜய் அவர்கள் வந்து அங்கே மண்டபத்துக்கு போயிட்டாருன்னு நியூஸில் பார்த்துருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து செல்ஃபோன்ஸு, எந்த நோட் புக், பேனா எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எல்லாருமே வந்து அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் ஆட்டோகிராஃப் வாங்குறது அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த டைம் எதுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் உள்ளே அனுமதிச்சாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் மற்றும் உடன் பிறந்தவர்களை மட்டும் தான் அனுமதிச்சாங்க. ஸோ அந்த விழா தான் நடந்துட்டு வருது. இது மாதிரி நீங்கள் வந்து தவிக தலைவரும் நடிகர் விஜயமான அரசியல் கட்சி தொடங்குறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்னன்ட்டு. அந்த அவர் பேசிகிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில் வந்து இளைஞர்களும், அதாவது நல்ல படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் தான் பேசியிருக்காரு. ஸோ மற்ற நியூஸ் எல்லாம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து ரொம்ப மும்முரமாக தான் இது மாதிரி செயல்பாட்டில் ஈடுபட்டு வராரு. ஸோ இளைஞர்களை வந்து பார்த்து அவர் எல்லோரும் படித்த இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி பேசியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அப்டேட் வந்து வேறு ஏதாவது அவர் என்ன பேசியிருக்காரு, வேறு எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.